Assalamualaikum and welcome to Ramnat Kaimanam. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்களா? நாங்களும் சூப்பராவே இருக்கோம். இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். என்ன ரெசிபினா prawn முள்ளங்கி தொக்கு செய்யறோம். இறால் முள்ளங்கி தொக்கு செய்யறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இறால் வாங்குறதுக்கு வந்து இன்னைக்கு எங்க இடத்துல உள்ள மார்க்கெட்டுக்கு போறோம். சோ கொஞ்சம் மார்க்கெட் வீடியோவும் இதல நான் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இதான் எங்கள் இடத்தோட மார்க்கெட். எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தான் இந்த மார்க்கெட். ஆக்சுவலாக இங்கே வந்து ரெண்டு பாகமாக இருக்கும். ஒரு சைடில் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக மீன், இறால், கணவாய், நண்டு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இன்னொன்று சைடில் வந்து காய்கறிகள், அப்புறம் கொஞ்சம் பழங்கள், கிழங்கு, கீரைங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் மளிகை ஜாமான்கள் அதெல்லாமே கிடைக்கும். அப்புறம் வந்து மீட் பார்க்க போனால் இங்கே வந்து பீஃப் தான் கிடைக்கும் அண்ட் சிக்கன் கிடைக்கும். மட்டன் வந்து இங்கே வாங்க முடியாது, வேறு இடத்துல தான் போய் வாங்கணும். மட்டன் வந்து இங்கே கிடைக்காது டெய்லியுமே. அப்புறம் வந்து சில நாட்டு காய்கறிகள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வீட்டில் சொந்தமாக க்ரோன் பண்ணுற கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள், அப்புறம் வந்து இங்கே உள்ள ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்ற சில ஃபுட் ஐட்டம்ஸும் கிடைக்கும். அண்ட் கருவாடு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். நாட்டு வகை காய்கறிகள், அதாவது நம்ம ஆர்கானிக்காக க்ரோ பண்ணுற காய்கறிகளுமே இங்கே வந்து நிறைய விற்பனை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான காய்கறிகள் வேணும்னா நம்ம இங்கே வாங்கிக்கலாம். ஃப்ரூட்ஸ் கூட விற்பாங்க, அந்த மாதிரி வாழைப்பழம், பப்பாளி, மாம்பழம் அதெல்லாம் விற்பாங்க. அந்த மாதிரி கீரை வகைகளும் நிறையாவே இருக்கும். மெயினாக வந்து தண்டுக்கீரை, அகத்திக்கீரை, புளிச்சக்கீரை அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இன்னுமே லோக்கலாக இங்கே மெயினாக சாப்பிடக்கூடிய நிறைய கீரை வகைகளும் இருக்கும். எனக்கு வந்து அதோட பேர் வந்து தமிழில் அவ்வளோவா தெரியாது. ஸோ அந்த மாதிரியான கீரைங்களும் இருக்கும். நிறைய இங்கே வந்து நிறைய கிழங்கு வகைகள் அதெல்லாம் வந்து நிறைய கிடைக்கும். மரவள்ளி கிழங்கு, சக்கரை வள்ளி கிழங்கு அந்த மாதிரியான கிழங்குலாம் வந்து வாங்கலாம். இந்த மார்க்கெட்டில் வந்து பின்னாடி சைட் வந்து ஹோல்சேல் வியாபாரமும் இருக்கும். அங்கே கூட நம்ம வந்து மீன்லாம் வாங்கிக்கலாம். ஹோல்சேல் வியாபாரம் இடத்துல வாங்குறதுக்கு வந்து சர்டன் டைமுக்கு மட்டும்தான் அங்கே விற்பனை பண்ணுவாங்க. அண்ட் எல்லாருமே வந்து ரீட்டெயிலுக்கு கொடுக்க மாட்டாங்க. மெயினாக வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் ஷாப்ஸ் அந்த மாதிரியான வியாபாரிகள் அவங்க தான் நிறைய வாங்குவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து ரீட்டெயிலுக்கும் கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு நம்ம போனோன்னா ப்ரைஸ் கம்பேர் பண்ணோன்னா ஹோல்சேலர்கிட்ட வாங்கினோன்னா எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் நம்மளுக்கு ரீட்டெயில் உள்ளுக்கு வாங்குறத விட. ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, உள்ளே நம்ம மீன்லாம் வாங்கினோன்னா கட் பண்ணி கேட்கலாம், அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே உள்ள செகில்லாம் கூட அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படிலாம் முடியாது, ஜஸ்ட் மீன் மட்டும்தான் வாங்கணும். நாங்களுமே இன்றைக்கி ப்ரான்லாம் வந்து இங்கே தான் வாங்கினோம், மொத்த வியாபாரிகிட்ட தான். இன்றைக்கி வந்து எல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு சூப்பரான ஒரு ரெசிபி செய்யப்போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இறால் முள்ளங்கி தொக்கு தான் செய்யப்போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக டாக்டர் தாமோவோட ரெசிபி. நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோவில் பார்த்து எழுதி வச்சுருந்தேன். நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு முள்ளங்கி சாப்பிட வந்து ரொம்ப பிடிக்காது. ஆனால் இந்த ரெசிபி செஞ்சால் மட்டும் முள்ளங்கி டேஸ்ட்டே தெரியவே தெரியாது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன மாதிரி யாராச்சும் முள்ளங்கி பிடிக்காதவங்க இருந்தீங்கன்னா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் ஆளுங்களுக்கு தக்கன்னு கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவல் ரெசிபிக்கு வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகா மட்டும் அரைச்சா போதும். எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் ரொம்ப காரம் சாப்பிடாதனால நான் வந்து காஞ்ச மிளகா கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். காஞ்ச மிளகாவை ஆக்சுவலாக ஒரு தக்காளி என் வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் வந்து காரம் நார்மலாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் காஞ்ச மிளகா மட்டும் ஒரு 10 காஞ்ச மிளகா கிட்ட எடுத்துக்கலாம். ஒரு அரை கிலோ ப்ராவுனுக்கு அதை வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சோம்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயில் தாளிச்சிக்கிட்டு அவ்வளோதான். கட் பண்ண வெங்காயம் அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நான் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு எப்போவுமே உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அது வந்து நல்லா சீக்கிரமாகவும் குக் ஆகிரும், நல்லா வாசமாகவும் இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கி வந்து நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். முள்ளங்கி வந்து ரொம்ப பெருசாக இருந்தது, அதனால் பாதி மட்டும் எடுத்திருக்கேன். நார்மலான முள்ளங்கியாக இருந்தால் ஒரு முள்ளங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப சின்ன முள்ளங்கியாக இருந்ததுன்னா 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம
தோல்லாம் சீவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ பெருசாக நம்மளுக்கு வேணுமோ. அப்புறம் வந்து வெங்காயம் வதங்கும் போது நம்ம கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதையும் கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இது கூட வந்து நான் ஒரு ஹாஃப் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே நான் வந்து தக்காளி வந்து அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தக்காளி சேர்த்து அரைக்கலைன்னா இதில் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தொக்கு செய்கிறனால தக்காளிலாம் ஆட் பண்ணால் தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம அரைச்ச விழுதெல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு கூட மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் காஞ்ச மிளகா வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால நான் வந்து இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் காஞ்ச மிளகா வந்து ஒரு 10 கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே நல்லா காரமாக இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கிட்டு மசாலா எல்லாத்தையும் அப்புறம் வந்து நம்ம ப்ரான் வந்து ஆட் பண்ணிடலாம். அது கூட வெட்டி வச்சுருந்த முள்ளங்கியும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். பெரிய ப்ரான் யூஸ் பண்ணிங்கன்னா முதல்ல ப்ரான் வந்து கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு அப்புறமா வந்து முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டி ப்ரான் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே சீக்கிரம் குக் ஆகிரும். அதனால் ரெண்டையும் ஒன்றாவே ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா அதை வந்து குக் பண்ணலாம். தண்ணி எல்லாம் வற்றி ஒரு நல்லா தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து புளி நம்ம ஆட் பண்ணணும். ஒரு சின்ன போல் சைஸ் புளி தான் நம்ம நல்லா கரைச்சி வச்சுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா புளி தண்ணியும் இல்லை ஆட் பண்ணிடலாம். அதோட நல்லா வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். நல்லா வெந்து ஒரு திக்கான பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வேக வச்சிட்டோன்னா சூப்பரான தொக்கு வந்து ரெடி ஆகிரும். நம்மளோட சூப்பரான இறால் முள்ளங்கி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கியே பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒயிட் ரைஸ் அப்புறம் ரொட்டி சப்பாத்தி எல்லா ஐட்டம் கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.